அமைச்சரோட வேலையும் அரசு வேலையும் ஒரு காலி பணியிடம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த இதை ஃபில் பண்ண வேண்டியதான் அரசு வேலை. கவர்மெண்ட் கஜானா காலி சார், இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம்ல. எவ்வளவு சார் நீங்க சொல்லுங்க. ஒரு எல்லாருமே காலி பண்ணி நிரப்பினாலே ஊழலாம் போயிடும். அது அமைச்சர் தானே சார் பண்ணணும். அதை வந்து போட்டா ஊழலாகும். நீங்க எப்படி அதுக்கு எதுக்கு அந்த அதிகாரிகள் தான் காரணமே தவிர அமைச்சர் காரணம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க கடந்த ஆட்சியில வந்து சம்பத்குமார் வந்து நிறைய ஊழல் பண்ணாரு, அனுப்ப போட்டுக்கிட்டாங்க அமைச்சர் டிசி எல்லாம் சொன்னீங்க. அப்ப இந்த ஆட்சியில நடக்கிற ஊழல்களுக்கும் நடக்கிற முறைகேடுகளுக்கும் அரசாங்கம் சார்ந்த அமைச்சர்களும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க போய் அந்த அதிகாரிகிட்ட போய் பணத்தை கொடுங்க, உங்களுக்கு அவங்க 1 கோடி ரூபாய் தர்றாங்களா இல்லையான்னு ஆர்டிஓ டிரான்ஸ்பருக்கு 1 கோடி பார்த்தா. ஆமா, அதிகாரிகள் பண்றது அமைச்சருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப அந்த ஆட்சியே சரியில்லாத ஆட்சிங்க பாருங்க. MBBS in Armenia, just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. நகரம் பாய்ஸ்ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது அரண் பத்திரிகையின் ஆசிரியர் நெல்லை கோபால் அவர்களை சந்தித்து ஆர்டிஓவில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் ஊழல்கள் குறித்து பேச போறோம். சரவணன் தொடர்ந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்கிற ஊழல்கள் குறித்து தொடர்ந்து எழுதிட்டு வரீங்க நமது அரண் பத்திரிகையில. இந்த தொடர்ந்து ஆர்டிஓ குறித்து எழுதுறதுக்கு என்ன காரணம்? அது எதுவும் பர்சனலா நீங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்களா, இல்ல வந்து ஏன் தொடர்ந்து ஆர்டிஓ பிரச்சனை மட்டும் பேசுறீங்க? விபத்துல வந்து என்னுடைய மைத்துனர் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அவர் இறந்த நேரத்துல வந்து ஒரு IAS அவர் பாஸ் பண்ணிட்டார். எப்ப? பல வருடங்கள், ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி. அவர் ML முடிச்சிருந்தாரு. சென்னை கோர்ட்ல வந்து லாயரா இருந்தாரு. அவர் IASம் பாஸ் பண்ணிட்டாரு. அவர் இறந்த அன்னைக்கு தான் அந்த IAS பாஸ் பண்ணிட்டாருங்கிற அந்த லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்தது. இறந்த அன்னைக்கு பாடி வந்து ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அன்னைக்கு தான் அந்த லெட்டர் வருது. பாடியோட அந்த டயத்துல எப்படி இருக்கு, அவர் தான் கையெழுத்து போடணும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்பவுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஓ விஷயங்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நிறைய ஊழல் ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையாக சாடி தான் எல்லாமே நான் எழுதிட்டு இருந்தேன். அதனால இந்த ஊழலை கொஞ்சம் வெளிக்கொண்டு வருவோமே அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நான் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அதில் தான் ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட்டு அதில் நான் இறங்குனது தான் விபத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் இடத்துல நம்ம விபத்து வந்து முதல் இடமா இருக்கு. இல்லை அப்போ என்ன பண்ணாங்க அந்த யாரு ஆர்டிஓ அந்த விபத்து நடந்தது உங்களை என்ன செஞ்சாங்க ஆர்டிஓ? இல்லை அவ்வளோதான், அது அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் ஒரு FIR போட்டாங்க வச்சாங்க. அப்புறம் நம்ம அதை கோர்ட்டில் கேஸ் போட்டோம். ஏதோ ஒரு இழப்பீடு வந்தது. இல்லை அதில் என்ன பாதிக்கப்பட்டீங்க? பாதிக்கப்பட்டனா என் சொந்த தாய்மாவன். இன்னைக்கு அவன் ஒரு IAS அதிகாரி இருந்தாருன்னா எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெருமை. இன்னும் அடுத்து என்னுடைய இப்போ என் பையன் எழுதிட்டு இருக்கான். இப்போ என் பையனுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாப்புல. அதனால எங்கள் குடும்பம் எவ்வளோ இழப்பீடு. அது என்னுடைய சொந்த தாய்மாமனுடைய பையன். அவருக்கு ஒரே பையன். இன்னைக்கு அவருக்கு வேற குழந்தைகளும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு இருக்கிற சூழ்நிலை அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கும். இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிச்சுட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கும் காரணம் இந்த அதிகாரிகளுடைய ஊழல் தான். அவங்க கரெக்டான முறையில் FC பாஸ் பண்ணி ஒருங்க லஞ்சம் இல்லாமல், அதுக்காக எல்லா அதிகாரிகளையும் நம்ம குறை சொல்லலை. சில அதிகாரிகள் அவங்கள நான் குறை சொல்கிறேன். அதனால் வந்து அவங்க சில கான்ட்ரவர்சிகள் என் மேலே வீசத்தான் செய்வாங்க. இது எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம். இல்லை இதில் நீங்கள் தொடர்ந்து வந்து ஆர்டிஓ சம்பத்ங்கிறவரையும் கண்ணன்கிறவரையும் தொடர்ந்து சில பேரை வந்து பர்டிகுலராக இவங்க தான் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிலாம் எழுதுறீங்க. ஆர்டிஓ அதிகாரிகள் வந்து யாருமே ஊழல் பண்ணாத அதிகாரிகள் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனால் பர்டிகுலராக இவங்க பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இல்லை அது காரணம் என்னன்னா, இப்போ சம்பத்குமாரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து புதுசாக ஒரு TC நிர்மல்ராஜ் சார்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி அவர் வந்து ஜாயின் பண்ணுறார். டிரான்ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ணும்போது இந்த சம்பத்குமாரை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் போடும்போது அவர் என்னை உடனே இன்டர்வியூக்கு கூப்பிட்றாரு. என்ன நீ வந்து இப்படி கோடிக்கணக்கில் வச்சிட்டாருன்னு எழுதுறார், அதெல்லாம் நான் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நீ நிரூபிச்சிரு, இவங்க 2 பேரும் இப்பவுமே நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அந்த சம்பத்குமாரும் அந்த ஏழுமலைங்கிறவங்களும் என் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, செவத்தை ஒட்டி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் அவர் சொல்கிறார். அப்போ நான் 1 வாரம் டைம் கேட்டேன், உனக்கு 1 மாதம் தரம் போ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து 6 டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு நேராக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். யாரையா நீ அப்படின்னாரு. என்னப்பா இது அப்படின்னாரு. இந்தாங்க சார் சொன்னீங்கல்ல, இந்தாங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு.
ஒவ்வொரு சொத்துக்களும் கோடிக்கணக்கான உள்ள சொத்து. அடுத்த செகண்டு அவர் என்ன பண்றாரு, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, காத்திருப்போர் பட்டியலில் நீ வைக்கிறாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு ஜாப்பும் ஒதுக்கல. இது எப்படி ஒரு 7-8 மாசம் ஓடுது. சம்பத் 7-8 மாசம் ஓடுது. அடுத்து வந்து அந்த டிசி டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. இன்னொரு டிசி இப்போ இருக்கிற சண்முக சுந்தரம் சார் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண ஒரு 16 நாள்ல அவருக்கு வந்து பலபடியும் ஒரு போஸ்டிங் கொடுத்து கேகேஆர்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரா போடுறாங்க. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து அத்தனைக்கும் அவர் மேல எப்படி டிவிஎஸ்சி வழக்கு இருக்கும்னா 6 டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்கேன், கோடிக்கணக்கான சொத்து. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து டிசி சார் வந்து என் முன்னாடி தான் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க, அவரை நான் சஸ்பெண்ட் பண்றேங்கிறாரு. நான் நினைச்சிருந்தா என் கையில 6 டாக்குமெண்ட் கிடைச்ச உடனே நேரா நான் சம்பத்குமார்ட்ட போய் டிசி சார் சொன்னாரா இல்லையா, என் முன்னாடி தானே உங்களை சொன்னாரு, இப்ப நான் இதை கொண்டு போய் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நான் கேட்டிருந்தா அவர் எனக்கு கோடிக்கணக்காக காசு கொடுத்துருப்பார். நான் அதை செய்யலையே. எனக்கு ஏன்னா இவர் இவ்வளவு தூரத்துக்கு இத்தனை கோடிகளை அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதுல எத்தனை விபத்துக்கள் பலியாயிருக்கு. என் மருமகன் சுரேஷ் எப்படி இறந்தாரோ அது மாதிரி எத்தனையோ ஒரு குடும்ப தலைவர்கள் இவருடைய முறைகேடான பணியில இறந்திருப்பாங்க. அதை கணக்குல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சம்பத் அவர்கள் மட்டும்தான் ஊழல் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சார், அதாவது பொதுவா நம்ம டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதை எடுத்தாலும் சரி எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. ஊழல் ஆர்டிஓல அதிகமான ஊழல் இருக்கு, பொதுவான பேச்சு. அதுக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்றாங்க, 1 கிலோ எடையை வச்சுக்கோங்க இரும்பு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு 1 கிலோக்குள்ள பஞ்சை வைங்க. அப்போ இதுல எது பெருசுன்னு கேட்டா பஞ்சை பார்த்த உடனே யார் வேணாலும் இதான் பெருசா இருக்கும் அப்படின்றாங்க, இடம் அதிகமா இருக்குன்றாங்க. ஏன்னா அது வந்து பெருசா தெரியும். அது மாதிரி டிபார்ட்மெண்ட் டோட்டலா வந்து அலிகேஷன் நிறைய இருக்கு, கரப்ஷன் நிறைய இருக்கு. அதுதான் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டை வந்து பெருசா காட்டுது, அவ்வளவுதான். எந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ்ல இல்லையா, பத்திரப்பதிவுத்துறையில இல்லையா, நகராட்சியில இல்லையா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் அதிகமா இருக்கு. பட் இது வந்து அந்த 1 கிலோ நான் சொன்ன உதாரணம் மாதிரி 1 கிலோ இது அதிகமா காட்டுது, அவ்வளவுதான். அதனால அது எல்லாருக்கும் மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுதே தவிர அதுக்காக எல்லா அதிகாரிகளும் ஆர்டிஓல வந்து ஊழல் தான் அப்படின்னு இல்லை. நிறைய அதிகாரிகள் மனிதாபிமானமா ஒர்க் பண்ற அதிகாரிகளும் இருக்காங்க. இப்ப எப்படி நான் சம்பத்குமாரை சொல்றேனோ அதே மாதிரி பூங்குழலியும் நான் ஒரு மேடம், ஒரு லேடி மேடம் இருக்காங்க, அவங்களையும் அடிக்கடி எழுதிட்டு. இன்னைக்கு பிரசன்ட்லி அந்த அம்மா வந்து TN34 அந்த வண்டி நம்பர் கூட 9930 கவர்மெண்ட்டுக்கு உண்டான வரியை வந்து பயங்கரமா லேப்ஸ் பண்ணிருக்கு, லஞ்சம் வாங்கி கவர்மெண்ட்டுக்கான உள்ள வருமானம் அது. அந்த ஒரு வண்டியில மட்டுமே லட்சக்கணக்கில் அந்த அம்மா வாங்கியிருக்கு. இது மாதிரி டெய்லி அந்த அம்மா வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஐடியல் டாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. இதே அம்மா அந்த ஆர்டிஓக்குள்ள எல்லையும் கிடையாது, அது வந்து திருச்செங்கோடு பகுதிக்குள்ள உள்ளது. திருச்செங்கோடுல உள்ள புக்கை எடுத்து கொண்டு போய் குமாரபாளையத்துல வச்சு அந்த வண்டிக்கு உண்டான லேப்ஸா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வண்டி வந்து நம்ம சரண்டர் பண்றோம்னு வைங்களேன், ஆர்டிஓ ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு உங்க வண்டி அப்படின்னா நீங்க ஆஃபீஸ்க்கு வரணும், வந்து அந்த ஆர்சி புக்கை கொடுத்தாதான் சரண்டரே பண்ணலாம். ஆனா அவர் வரவே இல்லை, ஒரிஜினல் வேற ஒருத்தர் இருக்கு, இன்னைக்கு அந்த வண்டி சரண்டர் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க மேல நம்ம வந்து விஜிலன்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏன் இத்தனைக்கு இந்த அம்மா வந்து இந்த அம்மா மேல ஒரு எஃப்ஐஆரே இருக்கு. எஃப்ஐஆர் இருக்கு, இந்த அம்மாவுக்கு எப்படி பதவி ப்ரமோஷன் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம கேட்கறோம். ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் இருக்கும்போது கொடுக்க முடியுமா? சட்டத்துல எந்த ஓட்டை இருக்குன்னு பாக்குறாங்க. நான் இந்த அம்மா வந்து 2019 இந்த அம்மா ஒரு விபத்து பண்ணுது, அதுல இந்த அம்மா மேல ஒரு எஃப்ஐஆர் விழுது. நான் வந்து தொடர்ந்து அந்த அம்மாவை எழுதுறேன், பதவி கொடுக்காதீங்கிறேன். 21 அந்த கொடுத்த அலிகேஷன் பத்திரிகையில போட்ட செய்தியை வச்சு இது வரைக்கும் விசாரணை கூட நடத்தல. என்ன கூப்பிட்டு வச்சு என்ன வந்து என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு என்ன கேட்டுருக்கோம்ல. நிர்மல் சார் எப்படி கேட்டாரோ அது மாதிரி அன்னைக்கு ஜவஹர் ஐஏஎஸ் இருக்காரு, என்ன கூப்பிட்டு வந்து எப்படி சொல்ற அப்படின்னு என்ன கேட்டுக்கணும்ல. அவர் கேட்கல. சட்டத்துல என்ன ஓட்டேன்னு பாக்குறாங்க, 2 வருஷம் பெண்டிங்லே வைக்கிறாங்க. கேட்டா நம்ம ஆட்சியில தகவல் கேட்கிறோம்னு வைங்களேன், மந்தனத்துல இருக்கிறது, மந்தனம் என்ற நிலுவையில் உள்ளது அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பெண்டிங் வச்சு இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, போலீஸ்ல சார்ஜ் ஷீட் போட ரைட்டு. போலீஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு என்னைக்குமே ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் இன்னைக்கு கொலை பண்றவங்க எல்லாம் 90 நாள்ல 91 நாள்ல ஜெயில இருந்து வெளியே வந்துடும். அங்க சார்ஜ் ஷீட் போட ஆர்டிஓலையும் இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆபீஸும் சரி, நீங்க கொடுக்குற புகார் 90 நாளைக்குள்ள விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க இப்ப இந்த ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு பத்திரிகை எழுதுறீங்க. ஆமா, அங்க பத்திரிகை எழுதுறீங்க. ஏன் அதை வந்து ஒரு மனுவா ஊழல் தடுப்பு அதிகாரிகள்கிட்டயோ இல்ல வந்து அமைச்சர்கள்ட்டையோ கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் சார்? நான் டிவிஎஸ்ல கொடுத்து டிவிஎஸும் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளும் என்னோட பட்டியலில் உண்டு. அது நெல்லை கோபால் கொடுத்ததுனால நான் அதையும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஓவரா இருக்கும். சரி, இவங்க வந்து அடங்க மாட்டாங்க அப்படிங்கிறது நான் அதுக்காக வந்து நிறைய பேர் இருக்காங்க.
எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணல, எல்லாத்தையும் விஷயம் பண்ணல. சரி அது போகுது அப்படிங்கிறது நானும் லிபரலா விட்டுருக்கேன். அதனால அதையும் நாம பண்ணியிருக்கிறோம். அது இல்லாம இல்லை. இந்த பூங்குழலி மாற்றம் முடிச்சிருவோம். பூங்குழலி மாற்றத்துக்கு ஜவஹர் ஐஏஎஸ் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அவர் என்ன கேட்கல. முந்தனுங்கிற நிலைமையில அதை நிற்க வைக்கிறாங்க. 90 நாள் நீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள எந்த ஒரு ஆபீஸ்ல புகார் கொடுத்தாலும் சரி 90 நாளைக்குள்ள அவங்க நடவடிக்கை எடுத்து ஒரு 17B சார்ஜ் துறை ரீதியா கொடுக்கலாம். அப்படி துறை ரீதியா கொடுத்தாலும் அவங்க வந்து ப்ரமோஷனுக்கு வர முடியாது. 2 வருஷமா நீங்க ஏன் பூங்குழலி ஃபைலை பெண்டிங் வைக்கிறீங்க? அப்ப அந்த ஃபைலை அப்படியே பெண்டிங் வச்சுட்டு அதை வந்து கீழ்மட்ட லெவலில் டிடிசி ஆர்டிஓ இப்படி புகார் வந்திருக்கு, இதை பத்தி விசாரிங்கம்பாங்க. அவங்க விசாரிப்பாங்க. விசாரிச்சு அது நம்ம எழுதுல உண்மைதானே இருக்கு, அதனால புருவுடுன்னு போடுவாங்க. அப்படி போட்ட ஒரு ஃபைல் தான் பூங்குழலி ஆக்ஷன் பண்ண ஃபைல். புருவுடுன்னு போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமும் 2 வருஷம் பெண்டிங் வைக்கிறாங்க. ஏன் அன்னைக்கே புருவுடுன்னு போட்டாச்சுல, 17B சார்ஜ் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க 2 வருஷம் நிக்க வைக்கிறீங்க? இதை வந்து அதுக்கப்புறம் அவர் அட்மின் பேசுவார். அப்ப அன்னைக்கு அந்த அட்மின் யார் இருக்காரு? சுரேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேசுவார், பூங்குழலி உன் ஃபைல் வந்து புருவுடுன்னு வந்துருச்சு, என்ன சொல்றாரு? இப்போ நீ ப்ரொமோஷன் பேனல்ல இருக்கிற, உனக்கு நீ 1 கோடி ரூபா கொடு, 2 கோடி ரூபா கொடு, இந்த ரேட்டை கொடுத்தேன்னா உனக்கு உண்டு, டிசி சார்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சொன்னதுனாலதான் ஜவஹர் ஐஏஎஸ்ல போய் இவர் பேசுறாரு. பேசுனதுனால அவரும் வந்து அவருடைய செயல்முறை கடிதத்தில் இந்த கோப்பை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிராப்ட் பண்றாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆயிருக்கு. அப்போ நான் தொடர்ந்து அந்த அம்மாவை பத்தி எழுதாம என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அதே மாதிரி சம்பத்குமார், இது மாதிரி ஒவ்வொரு கண்ணன், எல்லா அதிகாரிகளும் தொடர்ந்து ஊழல் செய்யறதுனால நான் எழுதுறேன். அந்த அதிகாரிகள் என் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை கூட நம்ம பத்திரிகையில ஒரு சிலருக்கு பணத்தை கொடுக்கறது இவங்கள என்னால சில பத்திரிகையாளர்கள் அதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வீட்டுல 2 பேரும் அடுப்பு எரியுது, சந்தோஷம் அப்படின்னு நான் சந்தோஷமா விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். போன வாரம் கூட ஏதோ ஒரு யூடியூப்ல ஒருத்தர் வந்து நான் அவர் வந்து உரம்லாம் வாங்கிட்டு இருக்காரு, வச்சுட்டு இருக்காரு. என்ன நான் கேட்கிறேன், அவர் வந்து அவருடைய தவறு என்னங்கிறது எனக்கு தெரியும். அவர் எத்தனை வீடு வச்சிருக்காரு, எத்தனை பொண்டாட்டி இருக்கு, எத்தனை பேர் வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டிய கையை பிடிச்சி இழுத்துருக்காரு, எல்லாமே எனக்கு தெரியும். நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவருக்கும் அது நம்ம தனி மனித இதை விரோதத்தை காட்ட விரும்பல. அதனால சரி, என்னை வச்சு பழக்கம் நடத்துனாங்க, அவருக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்கு, அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக விட்டேன். அடுத்து அவர் இருக்கக்கூடிய நிறுவனமும் நானும் வேலை செய்த நிறுவனம் தான் அது. அந்த அண்ணன் நல்ல டைப்பு. அவரையெல்லாம் ஒரு நாள் இவர் நடுத்தருக்கு கொண்டு வந்துருவார். ஏன்னா அவர் பேரையே எந்த இடத்துலலாம் எப்படியெல்லாம் அவருக்கும் சேர்த்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட இதுவும் உண்டு. பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு பெருசுபடுத்த விரும்பல. அதனால சரி அப்படின்ட்டு அப்படியே நான் போயிட்டேன். இந்த ஆர்டிஓ அலுவலகத்துல இவ்வளவு ஊழல் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு, நிரப்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு வந்து ஆர்டிஓ மட்டுமே வந்து 41 வேக்கண்ட், இன்ஸ்பெக்டருங்க 100 கணக்கா வேக்கண்ட். எத்தனை வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன்? இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இருக்கு. திமுக ஆட்சியில 3-4 வருஷமா இருக்கு. பட் இந்த இடத்துல நான் அமைச்சரை சொல்றேன், அமைச்சர் நினைச்சிருந்தார் அப்படின்னா அத்தனை போஸ்டிங்கும் ஃபுல்லப் பண்ணி அவர் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஒரு அமௌண்ட் அவர் வாங்கியிருக்கலாம். ஆனா அமைச்சர் செய்யல. அது என்னங்கிறதும் எனக்கும் புரியல. இப்படி ஒரு அமைச்சர் இருப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம். பண்ண வேண்டியதுதானே சார் அரசு வேலை. அமைச்சரோட வேலையும் அரசு வேலையும் ஒரு காலி பணியிடம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த இதை ஃபில் பண்ண வேண்டியதான அரசு வேலை. கவர்மெண்ட் கஜானா காலி சார், இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம்ல. எவ்வளவு சார் நீங்க சொல்லுங்க, ஒரு ஆர்டிஓக்கு எவ்வளவு சம்பளம்? ஆர்டிஓக்கு குறைஞ்சது 1 லேக் சம்பளம். 40 லட்சம் 40 பேர்னா 40 லட்சம் தான் வரும். 40 லட்சம் அரசுக்கு பெரிய காசு, பெரிய காசு இல்ல. பட் அது அரசுடைய ஸ்டேட்டஸ், அதை பத்தி நம்ம இப்ப நான் சொல்றதுக்கு இது இல்லை, சரிங்களா? பட் ஆனா அமைச்சர் இதே இடத்துல மேல சில அமைச்சர்கள் இருந்தால், இதுக்கு முந்தின அமைச்சர்கள் ஏடிஎம்கே ஆட்சியில எப்படி இருந்தாங்க, எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் 40 லட்சம் 50 லட்சம் 80 லட்சம் வரைக்கும் போச்சு. அதையெல்லாம் வந்து அதுல சம்பாதிச்சவர் தான் இந்த சம்பத்குமார், இந்த ஏழுமலை, இவங்கெல்லாம் வந்து அதுல கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு இந்த இதுல சம்பாத்தியம் பண்ண முடியல. நீங்க ஆர்டிஓ சம்பத்குமார் வந்து போன ஆட்சியில சம்பாதிச்சாருன்னு சொல்றீங்க. சம்பாதிச்ச சொத்து தான் இவ்வளவு சொத்து. இப்ப சொத்து இவ்வளவு சொத்து இருக்குல்ல, அப்ப அந்த சொத்து மேல வந்து திமுக ஆட்சி வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு அப்புறமாவது நான் அமைச்சர் இதை சரி கிளம்பட்டோம். அமைச்சருக்கு எதுவுமே தெரியாம இருக்காதுல்ல. அமைச்சருக்கு இந்த ஊழல் நடக்கிறது, ஆர்டிஓ நடக்கிற ஊழல் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாம ஏன் அவர் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு அமைச்சர்? இல்ல அமைச்சர் வந்து சார் இப்போ அவர் ஏன் எடுக்கல அப்படிங்கிறத விட டிசி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தானே சார் உண்டு. இப்போ டிசி நிர்மல் சார் வந்து காத்திருப்போர் பட்டியல சம்பத்குமார் வைக்கிறாரு. இவர் வந்து ஜாயின் பண்ண 16 நாள்ல இவருக்கு போஸ்டிங் போடுறாரு. போஸ்டிங் போட்டுட்டு அவரை வந்து என்போர்ஸ்மெண்ட்ல போடுறாரு.
என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேல அலிகேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து செயலாக்க பிரிவுல போடுவாங்க. அந்த செயலாக்க பிரிவுலையும் ஊழல் நடக்கும். செயலாக்க பிரிவுல ஓடி ஓடி லஞ்சம் வாங்கணும். ஆர்டிஓ ஆஃபீஸ்ல உட்கார்ந்த இடத்துல லஞ்சம் வாங்கலாம். அதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம். செயலாக்க பிரிவுல சம்பத்குமாரை போடுறாங்க. போட்டு ஒரு 4-5 மாசத்துலயே அவரை தூக்கி வேலூருக்கு மாத்துறாங்க. வேலூர்ல வந்து இப்போ 3 ஆர்டிஓ. வேலூர், சேர்காடு, செக் போஸ்ட் 2 செக் போஸ்ட் இருக்கு. காட்பாடி செக் போஸ்ட் இருக்கு. இந்த செக் போஸ்ட் 3 இதுக்கு ஒரு அதிகம். இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஓ இருக்காரு, சரிங்களா? அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஒரு ஆர்டிஓ பிரதீபான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் மேலதான் இருக்காங்க. அதே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல மேல இருக்கிறாங்க. சம்பத்குமாரை தூக்கி வேலூருக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஒரு டிஸ்டர்ப் டிரான்ஸ்ஃபர் வெங்கடேசனை மாற்றி விட்டு இவர் அங்க போடுறதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி அங்க மேல ஏற்கனவே இன்னொரு ஆர்டிஓ இருக்காங்க, அவரை இன்சார்ஜா போட்டுடலாம். அவங்கள போடல. எஸ்டிஐடியில வேக்கன்ட் இருக்கு. கேகே நகர்ல ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கிறவரு எஸ்டிஐடிக்கு தான் போடணும். அது வந்து ஒரு சுற்றறிக்கையே வந்து டிசியோட இருக்கு. அங்கேயும் இவரை அனுப்பாம இவர் அங்க தூக்கி போடுறாங்க அப்படின்னா இதுல வந்து யார் ஊழல் பண்றா? அதுவும் எலெக்ஷன் போர்ட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அப்போ எலெக்ஷன் போர்ட் ஆஃப் கான்டக்ட்ல யார் அதிகாரி? அமைச்சரா அதிகாரி? சொல்லுங்க. அமைச்சர் கிடையாது. அமைச்சருக்கு தெரியாம சார் அமைச்சர் கிடையாது சார். அந்த இடத்துல தேர்தல் கமிஷனர் சத்யபிரதா சாஹூ அவர் கங்கரன்ஸ் கொடுத்தாரு, நீங்க போடுங்க அப்படின்னு. ஏன்னா சம்பத்குமார் தொடர்ந்து ஒரு 10-15 அவரோட துறை வந்து தெரியாதுன்னு எப்படி சொல்றீங்க சார்? இல்லைங்க சார், இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 10 வருஷம் தொடர்ந்து வரக்கூடிய IAS அதிகாரி எல்லா அதிகாரிகளுக்கும் சம்பத்குமார் வந்து ஒரு மீடியேட்டரா இருக்காரு. அதனாலதான் சத்யபிரதா சாஹூ வந்து இவருக்கு வந்து போர்ட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் பொழுது அவ்வளவு என்ன அவசரம்? அப்படி நீ சம்பத்குமாருக்கு மட்டும் போஸ்டிங் போட்டவங்க நீங்க இருக்கிற எல்லா ஆர்டிஓவையும் ஃபுல்லா பண்ணுங்க. ஏன் ஃபுல்லா பண்ண மாட்டேங்க? அப்போ அமைச்சர் தானே அது ஃபுல்லா பண்ணணும். அப்ப அமைச்சர் அது ஃபுல்லா பண்ணல, அப்ப அவரை ஊழல் நடக்க விரும்பலைன்னு தானே அர்த்தம். அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு அமைச்சர் என்னமோ அதை கேட்காம இருக்காங்களா இல்ல என்னங்கிறது புரியல சார். இந்த எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்பினாலே இந்த ஊழல் வந்து இல்லாம போயிடுச்சு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல 3 இடங்களுக்கு ஒருத்தர் இருக்கு. ஆமா, 3 இடத்துக்கு எல்லா இடத்தையும் காலி பண்ணி நிரப்பினாலே ஊழல் இல்லாம போயிடும். அது அமைச்சர் தானே சார் பண்ணணும். அதை வந்து போட்டா ஊழல் ஆகும். நீங்க எப்படி அது சார்? இதை வந்து டிசி வந்து அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லணும் சார். ஒரு அலுவலகத்துல இன்னைக்கு 4 பேர், ஒரு அதிகாரி 4 இன்சார்ஜ் பாக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் நமக்கு டைம் வந்து என்ன 8 மணி நேரம் டியூட்டி, அதிகபட்சம் 10 மணி நேரம் வச்சுக்கோங்க. 4 ஆபீஸுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு சார்? 40 நேரம் ஆச்சு. ஒரு அதிகாரி 4 ஆபீஸ் பாக்குறாரு, 40 மணி நேரம். 40 மணி நேரம் வேலைய 8 மணி நேரத்துல எப்படி சார் பார்க்க முடியும்? நானே பாத்துருக்கேன் சார். இப்போ வருவாங்க, என்னன்னே பார்க்க மாட்டாங்க, எடுத்து போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஆர்டிஓ. இது வந்து போக்குவரத்து துறைக்கு காலி பணியிடங்கள் நிரப்படாம ஒரு ஆர்டிஓ வந்து 3 ஆபீஸ் பாக்குறதுனாலதான் அவரு கீழே வந்து உள்ள அந்த ஆர்டிஓட உதவியாளர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆமா சார். இதை வந்து இதுல நிறைய முறைகேடு நடக்கும்ல. இப்ப முறைகேடுகள் வந்து காலி பணியிடங்கள் நிறைப்பாம இருக்கிறதுனால அந்த முறைகேடு நடக்குது. ஆமா சார். இப்படி ஒரு முறைகேடு நடக்குங்கிறத வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யார் சார்? தலைவர். அப்பா அந்த துறைக்கு அப்பா யாரு? சண்முகசுந்தரம் ஐஏஎஸ் தானே. அவர் போய் அமைச்சர்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? ஹோம் செக்ரட்டரிட்ட போய் சொல்லட்டும். அமுதா மேடம் ஒரு ஆனஸ்ட் ஆபீசர், இந்த மாதிரி இருக்கு, அதனால விபத்துகள் பெருகுது. ஆனா இந்த செய்தியெல்லாம் நீங்க தொடர்ந்து இதை எழுதிட்டீங்க. அது அமைச்சருக்கு போகாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது சார். இவங்க வந்து அமைச்சருக்கு போக வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பற்றி எழுதிருக்கீங்க, போகாம இருக்குமா? நிறைய தடுக்கிறாங்க சார். அமைச்சருக்கு நிறைய விஷயங்கள் போகலைங்கிறதான் என் கவனத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை. தடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கோபாலை பத்தி போய் கரெக்டா சொல்லுவாங்க. சார் அவர் ஒரு கரெக்ஷன் பண்ணல சார், அவர் அப்படிதான் எழுதுவார் சார், அவருக்கு பணத்தை கொடுத்தாச்சுன்னா எழுத மாட்டார் சார். அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் நான் கேட்கறது இது ஒண்ணுதான். அப்போன்னா நான் சம்பத்குமார்ட்ட கோடிக்கணக்கா வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்கல? அதை எந்த ஒரு அதிகாரியும் பேசுவாங்களா அதை பத்தி? சொல்லுங்க. இல்ல எந்த ஒரு பத்திரிகையாராவது ராமகோபால் ஏன் அந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து என்னுடைய பத்திரிகையில வெளியிடுறேன், வாட்ஸ்அப்ல வெளியிடுறேன். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நான் ரிப்போர்ட்டரா இருக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு நான் ஒரு லெவல்ல உட்கார்ந்துருக்க வரைக்கும் அதே மாதிரி அந்த ரிப்போர்ட் அன்னைக்கு பழகின செட்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில பெரிய பெரிய பத்திரிகையில இருக்காங்க. அவன் டேய் மாப்பிள என்கிட்ட அதை போய் அதுல போட்ட என் கையில கொடுத்துருக்கலாம்லடா அப்படின்னு கேட்ட நண்பர்களும் இருக்காங்க. அதுலயும் இப்ப சொன்ன பாருங்க, ஒருத்தர் கான்ட்ரவர்சியா என்னை பத்தி பேசினாருன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவர் என்கிட்ட கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, இன்னொரு சின்ன பையன் ஒருத்தன் கேட்கறான், அண்ணே எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது அதெல்லாம் கொடுங்கண்ணே, நாங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து நாங்களும் உங்க மூலியமா ஏதாவது ஒரு ஆளாயிக்கிறோம்னே அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாப்புல.
அப்போ நான் வந்து சரி சரி வாங்க வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த போனை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேற எதுவும் நம்ம டெலிஃபோன்ல எதுவும் பேச முடியாது அப்படின்னு. அவங்க இன்னைக்கு அவர் வந்து என்னை பத்தி ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு செய்தி ஒரு இதுல சொல்றாரு. அவருக்கு நெல்லை கோபால தெரியாதா? இல்ல அவர் வேலை பார்க்குற பத்திரிகையில தான் நெல்லை கோபாலும் வேலை பார்க்கறான் இல்லைங்களா? இல்ல என்கிட்ட அவர் பேசலைன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட பேசின ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆடியோ ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை நான் வெளியிட்டா என்ன ஆகும்? இது எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி? ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதே ஆர்டிஓக்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து இப்படி பேசுங்க அப்படிங்கிறாங்க, மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க. சரி, காய்ச்ச மரத்துல கல்லடிப்படுது அப்படின்னு நினைக்கிட்டு நான் ஒதுக்குறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலா ஒரு விஷயம் என்னன்னா சார், நம்ம பாடி இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஸ்பைனல் கார்டு அவுட் ஆப்ரேஷன் பண்ணி பிழைச்சது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அதுல எடுத்த மருந்து லிவர் இதாயிட்டு, அப்புறம் லிவர் வந்து என் பையன்கிட்ட வாங்கி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அந்த லிவருக்கு எடுத்த மாத்திரை கிட்னியை பாதிச்சிருச்சு. எனக்கு கிட்னி 50% தான் இப்போ ஃபங்க்ஷன். என்னுடைய காலம் என்ன? இப்போ அதுக்கு எடுக்க மாத்திரை கண்ணை பாதிச்சிருக்கு, கண்ணுல இன்ஜெக்ஷன் போடுறேன். இப்படி ஒவ்வொரு ஆர்கன்ஸா நமக்கு இதாகிட்டு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இது ஏன் பெருசா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நான் கடந்து போயிட்டு இருக்கேனே தவிர, இதுக்குன்னு நான் பழைய கோபாலா இருந்து குறி வச்சு ஆரம்பிச்சேன் அப்படின்னா இது விஷயங்கள் வேற மாதிரி எல்லாம் போகும். நான் அதை விரும்பல. நம்மளுடைய நோக்கம் என்ன? விபத்தை தடுக்கணும். எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் தமிழ்நாடு விபத்தில் முதலிடத்தில் இருக்குங்கிறது தெரியும். அது வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் 20 வருஷமா இந்த மாதிரி கரப்ஷன் அதிகாரிகளை பூரா போட்டு தாக்குறேன். அது திருந்தின வழியும் இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு விபத்துல முதல் இடத்துல வந்துருச்சு. இதுக்கு அந்த அதிகாரிகள் தான் காரணமே தவிர அமைச்சர் காரணம் என்ன தெரிஞ்ச வரைக்கும் அமைச்சர் இல்ல சார். இல்ல அமைச்சர் வந்து உண்மையிலே சொல்றேன், அமைச்சர் வந்து ரொம்ப மனிதாயமான ஆள். இல்ல அரசும் அமைச்சர்களும் இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, கடந்த ஆட்சியில வந்து சம்பத்குமார் வந்து நிறைய ஊழல் பண்ணாரு, அனுப்ப போட்டுக்கிட்டாங்க. அமைச்சர் டிசி எல்லாம் பண்ணிட்டாரு சொன்னீங்க. அப்ப இந்த ஆட்சியில நடக்கிற ஊழல்களுக்கும் நடக்கிற முறைகேடுகளுக்கும் அரசாங்கம் சார்ந்த அமைச்சர்களும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அதாவது உங்களுக்கு இந்த விஷயங்களை பூராமே வந்து சரி சார், டிசி ஆட்சியில ஒரு ஊழல் நடந்தா அது வந்து அதிமுக ஆட்சியோட சம்பந்தப்படுத்தி சொல்றீங்க. ஆமா, இந்த ஆட்சியில ஒரு ஊழல் முறைகேடு நடந்தா திமுக ஆட்சிக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. இல்ல சார், அப்படி சொல்லல. நான் திமுக ஆட்சிக்கு தெரியாதுன்னு சொல்லல, அமைச்சருக்கு தெரியலை. ஆட்சிகளை வந்து வேற எத்தனை, நீங்க ஆட்சினா டோட்டல் கம்ப்ளீட்டா சொல்றீங்க எல்லாருமே. அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு இவங்க விரும்பல சார், அதிகாரிகள் தடுக்கிறாங்க சார். இந்த நம்மளுடைய இந்த நியூஸாவது தெரியட்டும், கண்டிப்பா. ஆமா, அந்த பிரச்சனை தெரியட்டும், அமைச்சர் நல்லபடியா நடவடிக்கை எடுக்கட்டும். நான் நம்புறேன் சார். காலி இடங்களை நிரப்பட்டும், சம்பத்குமாரை சஸ்பெண்ட் பண்ணட்டும், பூங்குழியை சஸ்பெண்ட் பண்ணட்டும், பூங்குழிய பதவி இறக்கட்டும். என்ன முறைகேடு நடக்குதோ அதுக்கு நடவடிக்கை, தக்க நடவடிக்கை எடுக்கட்டும். அது வந்து நான் அதைத்தான் நானும் விரும்புறேன் சார். பட் அமைச்சர் மேல இதுல அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணலாம் சார். இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரன் ஆகனா ஒரே ஒரு டிரான்ஸ்பர் போய் அமைச்சர்கிட்ட வாங்குங்க சார். 4 வருஷம் டிரான்ஸ்பர் ஆகல சார். ஒரு டிரான்ஸ்பர் யாராவது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஓ அதிகாரிட்ட போய் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நீங்க போய் அந்த அதிகாரிகிட்ட போய் பணத்தை கொடுங்க, உங்களுக்கு அவங்க 1 கோடி ரூபாய் தர்றாங்களா இல்லையான்னு பாருங்க. ஆர்டிஓ டிரான்ஸ்பருக்கு 1 கோடி, அதாவது ஒரு முக்கியமான இடங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்புறம் சம்பத்குமார் எப்படி சார் போய் உட்கார்ந்தாரு? போர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கு, அங்க ஏற்கனவே ஒரு டிஸ்டர்ப் டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு ஆர்டிஓ வாங்குறாங்க. இவர் ஒரு பெரிய கரப்ஷன் அதிகாரி. இவர் எப்படி அந்த 3 ஆர்டிஓக்கு வந்து இவர் எப்படி அதிகாரி ஆகிறாரு? 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, கொடுத்துதான் போயிருக்காரு. அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்னா எதுக்கு நீங்க அவரை போட்டீங்கன்னு நான் கேட்கறேன். அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். போர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கும் பொழுது எப்படி சார் நீ அப்ப இல்ல வந்து அங்க ஆள்லாம் பற்றாக்குறை இருந்துச்சு, எத்தனை இடத்துல பற்றாக்குறை இருக்கு? அந்த இடத்துல பற்றாக்குறை இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு இன்சார்ஜ் போட்டு ஒரு அதிகாரி இருக்காருல்ல. இன்னைக்கு எத்தனை இடம் வேக்கண்டா இருக்கு? அப்ப அத்தனை இடத்தையும் நீங்க ஃபுல்லா பண்ணுங்க, அவங்க மட்டும் ஏன் ஃபுல்லா பண்றீங்க? ஆள் பற்றாக்குறை இருக்கு சார். இல்லைன்னா ரிட்டையர்டு, இன்னைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃபை வந்து திருப்பி எடுத்து வச்சு போடுறாங்க. அது மாதிரி ரிட்டையர்ட் ஸ்டாஃபை வந்து நிறைய பேர் இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்ல, நல்ல ஆனஸ்டான அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அந்த அதிகாரிகளை தூக்கி போட்டு ஃபுல்லா பண்ணிட்டு போலாம்ல. அப்படி இல்லை அப்படின்னாலும் பழைய டிசி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஓ போஸ்ட் ரிட்டையர்டா அந்த இடத்துல வேக்கண்ட் விழுந்துருச்சா, அடுத்து வந்து ஒரு பிஏ, இந்த ஆர்டிஓக்கு அடுத்து பிஏ தான் அவங்க அடுத்து ப்ரொமோஷன்ல ஆர்டிஓ வருவாங்க.
அந்த பிஏவை வந்து இன்சார்ஜா போடுவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை இவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அதிகாரிகள் வந்து அப்படி காசை வாங்கிட்டு இன்னொரு இன்ஸ்பெக்டரை, ஒரு ஆர்டிஓவை அந்த இடத்துக்கு போட்டா இந்த மாசம் எனக்கு இவ்வளவு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி வாங்கிட்டு போறாங்க. அமைச்சர் சம்பாதிக்கவே இல்லை. அமைச்சர் பார்த்தா ஆமா, அதிகாரிகள் பண்றது அமைச்சருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப அந்த ஆட்சியே சரியில்லாத ஆட்சிங்க பாருங்க. நீங்க வேற ஒண்ணு அப்படி சொல்லாதீங்க. அது வந்து என்னன்னா, ஒரு வேளைக்கு இனிமேல் அமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறானா? ஆனா இது வரைக்கும் ஆச்சு. நம்ம வந்து அமைச்சருக்கும் நம்ம சில தகவல்கள் நம்ம சொல்லிட்டு போவோம். பட் அதுவும் அமைச்சர் கவனத்துக்கு போச்சா இல்லையா? ஆனா அவங்களுடைய பிஏக்கள் கவனத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். அவங்க சொல்லலாம், இல்ல சொல்லாமையும் இருக்கலாம். சார், தலைமை வந்து கீழே இருக்கிற ஆள்கள் வந்து சரியா இருந்தா தலைமை கரெக்டா இருக்கும், சரிங்களா? அப்ப கீழே இருக்கிற ஆள்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்க ஒளிபரப்பு மூலியமா கண்டிப்பா தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஆர்டிஓ குறித்த முறைகேடு குறித்து தொடர்ந்து பேசணும் சார். உங்க நேரத்தை எங்களுக்காக சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.